நித்யானந்தம். அன்பர்களே, இன்றைக்கு ஆதிசைவம் சத்சங்கத்தை ஆழ்ந்து உள்வாங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். இப்பொழுது அடுத்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக நடக்க போகின்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 30 நடக்கின்ற கும்பாபிஷேகம். நித்யானந்தேஸ்வரர் பரமசிவ தேவாலயம், நம்ம பெங்களூரு ஆதீனத்தில் இருக்கின்ற தேவாலயம், அந்த பேனியன் ட்ரீயை சுத்தி இருக்கின்ற அந்த ஆலயம், அதுக்கு கும்பாபிஷேகம் ஜனவரி 30 நடக்க இருக்கின்றது. கும்பாபிஷேகம் ஆகம முறைப்படி பூஜைகள் செய்து, மந்திரங்கள் ஓதி, ஹோமங்கள் செய்து, ஆகமத்தில் பரமசிவன் கும்பாபிஷேகம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி அந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த தெய்வ சக்திகளை அந்த அந்த விக்கிரகங்களில் புனரமைக்கின்ற அந்த அறிவியல், அந்த சயின்ஸ் சுவாமிஜி அந்த பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கல்லாக இருக்கின்ற அதை விக்கிரகமாக தெய்வமாக மாற்றுகின்ற அந்த ப்ராசஸ், அது நடக்கிற அந்த இடத்துல இருந்தோம்னா அந்த பரமசிவம் அப்படின்ற அந்த சக்தி நம்மளுக்குள்ளேயும் புகுந்து அனுபவம் நம்மளுக்குள்ளும் மலர் வைக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறு ரொம்ப நிறைய இருக்கு. ஆகையினால்தான் நம்ம கும்பாபிஷேகம் அப்படின்னா மக்கள் திரண்டு ஓடுவாங்க. ஆனா அந்த கும்பாபிஷேகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த இடத்துலயே நம்ம இருந்தோம்னா அந்த சக்திகள் நம்மளுக்குள்ள போய் அந்த சதாசிவ தன்மை நம்மளுக்குள்ள மலர்றதுக்கு ரொம்ப எளிமையாக மலர்றதுக்கான வாய்ப்பு. அதுவும் பரமசிவனோட அவதாரமாக இருக்கின்ற நம்மளுடைய பகவான் அவராவே நேரடியாக அந்த கும்பாபிஷேகத்தை அவர் ஆன்லைன் மூலமாக அந்த பிராண பிரதிஷ்டை எல்லாம் செய்ய போக இருக்கிறார். அப்புறம் நம்மளுக்கு நேரடியாகவே நிறைய பூஜைகள், ஹோமங்கள் எல்லாமே இருக்கின்றது. சோ அப்படின்னு அதுதான் அடுத்த விஷயம். அன்றைக்கு நம்மளுக்கு பாத பூஜை, துலாபாரம் அப்படின்ற அந்த 2 பூஜைகளும் இருக்கின்றது. பாத பூஜையிலும் பங்கேற்கலாம், இல்ல துலாபாரம் எந்த மெட்டீரியல் நீங்க கொடுக்கணும்னாலும் துலாபாரத்துக்கும் நீங்க பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு பதிவு பண்ணிக்க வேண்டிய அந்த இணையதளம் kailasa.org/satsang அப்படின்ற இணையதளத்திற்கு நீங்க போய் பதிவு பண்ணிக்கலாம். அதோட நண்பர்களே, இப்போ கைலாஷ் கோட்யார்ட் பவர் மேனிஃபெஸ்டேஷன் சக்தி வெளிப்பாடுக்கான வகுப்பிற்கு தயாராகலாம். நித்யானந்தம். நித்யானந்தம். இப்போ சக்தி ஆவிஷ்கரனால நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிமிர்ந்து உட்கார்ந்து பகவான 3 ரங்கள்ல நினைச்சு இந்த சத்குரு வந்தனம் சொல்லி இந்த சக்தி ஆவிஷ்கரண செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் பந்த்வாதீதம் ககன சதசம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரஹிதம் தம் நமாமி. நித்யானந்தம். எல்லாருக்கும் வணக்கம். பகவான் இப்போ நமக்குள்ள எப்படி அந்த தூக்கத்திலேயே நம்மளால ஆழ்ந்த அந்த உயிர்ப்பு சக்திய, நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிறது தான் நமக்குன்னு அந்த சக்திய நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோம்னா நமக்குள்ளயும் அந்த சக்திகள், நமக்குள்ளயும் அந்த உயர்ஞான சத்தியங்கள் சக்திகளா மலர ஆரம்பிக்கும். தூங்கும் போதே அந்த நான்றது ஆழமா அந்த உயிர்ப்பு சக்தி தான் நம்மளுக்கு புரிதல், நம்ம வாழ்க்கைக்கு புரிதலா மாறுறது. அதனால நம்ம டாக்ஸின் எல்லாம் குறைஞ்சு நம்ம உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமா இருது.
அது 16 வயசு மாதிரி ஆன்டி ஏஜிங் மாதிரி அழகா நமக்குள்ள அந்த சக்திகள்லாம் மலர ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் பகவான் சொல்றது நம்மளுக்கு நேரடியா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயமா இருக்கு. இப்போ உடல்நல சரியில்லைன்னா இந்த ஒரு சின்ன மாற்றல் இந்த சின்ன பகவான் கொடுத்த அந்த சக்தி வெளிப்பாடு நமக்குள்ள தினம் தூங்கும் போது இருக்கிறது தான் நான் எனக்குள்ளயும் இருக்கிறது. அதுக்குள்ளேயே நான் இப்போ அந்த உன்னோட நான் ஒன்றாறேன் அப்படின்னு நம்ம சின்ன விஷயத்த நம்ம உள்வாங்கினா போறோம். அத ஆழ்ந்த சிந்தனையிலேயே நம்ம தூங்கினா நமக்குள்ள அவ்வளவு சேஞ்சஸ் நடக்கிறதுன்னு பகவான் சொல்றாரு. ஒவ்வொரு விஷயமும் பகவான் சொல்றத நம்ம வாழ்ந்து பார்த்தா அவ்வளோ அழகா நம்மளுக்கு ஞானம் மலருன்றார். சரியா பாதான்றது என்னது? குருவோட எளிமையான நேர்மை. நம்மளுக்கு இந்த உயர்ஞான சத்தியங்கள் நம்ம சக்தியா மலரணும், நம்ம வாழ்க்கை அறியணும்ன்றதுதான் எல்லாருக்கும் விருப்பம். அப்போ இந்த குரு சொல்றத நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் குரு சொல்றத நமக்குள்ள அத வாழ்ந்து பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். அதுதான் இந்த சக்தி வெளிப்பாடு. இப்போ இன்னைக்கு கொடுத்த சூத்ராவை பார்ப்போம். ஒவ்வொரு விஷயத்திலயும் பகவான் எப்படி நான் 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 நம்ம இருக்கிறத அந்த உயர்ஞான சத்தியத்தை அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பரமசிவன் தான் நான் நம்ம பொருள் இருக்கும் போது நம்ம வாழ்க்கையே மாறுறது. ஏன்னா நம்மக்குள்ள நம்ம மாறும் போது வாழ்க்கை அருமையா மாறுறது. இப்போ அந்த சாஸ்திர பிரமாணம் பார்க்கலாம். Is taken from the Vijnana Bhairava Tantra, Sutra 59, Dharana 36. Gathadi bhanjane drishtim bittistyakva vinikshipet tulyam takshanat gatva tallaya tanmayo bhavet. Gathadi bhanjane drishtim bittistyakva vinikshipet tulyam takshanat gatva tallaya tanmayo bhavet. இந்த அருமையான சூத்ரா நம்மளுக்கு விஞ்ஞான பைரவ தந்திரா சூத்ரா 59 தாரணா 36 இதுல இருந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, just fix your sight inside the pot or object, single pointed awareness, dropping the idea of the object having any length, breadth, depth, any characteristics or shape or support. இதுல அழகா சொல்றாங்க ஒரு கதை. கிருஷ்ணா ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தாராம். அப்போ ருக்மணி சாப்பாடு ரெடின்னு கிருஷ்ணா இருக்கா, அவனையும் கூப்பிடு, நான் அவனோட சாப்பிடுறேன்னு. அப்போ கிருஷ்ணா ருக்மணியை அனுப்புறாங்க. ருக்மணி போய் பார்த்தா அர்ஜுனா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காராம். அந்த ஆழ்ந்த தூக்கத்துல திருப்பி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணாவோட நாம ஜபத்தை சொல்லிட்டு இருக்காராம். அத பார்த்து மயங்கி அப்படியே நின்னுட்டாங்களாம். அடுத்தது நாரதர் வராராம். அவர் கேக்குறாரா, இந்த சாப்பாடெல்லாம் சில்லுன்னு போறதே, இத சாப்பிடலாமே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல அர்ஜுனா வரட்டும், நான் அப்புறம் சாப்பிடுறேன்னு. நாரதர் போய் அர்ஜுனா எழுப்ப போறாராம். நாரதர் அங்க பார்த்த உடனே ஆழ்ந்த தூக்கத்துல அவ்வளவு அழகா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டதுனால அவர் அந்த வீணிய வாசிக்க ஆரம்பிச்சுட்டாராம். அடுத்தது கோபிகர் எல்லாம் வராலாம். கிருஷ்ணா நீ சாப்பிட்டாதானே நான் சாப்பிட முடியும், சாப்பிடு கிருஷ்ணா அப்படின்னு கேக்குறாராம். இல்ல அர்ஜுனா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன்னு அவங்க கோபிகள் எல்லாம் போய் அர்ஜுனா எழுப்ப போறாங்களாம். அர்ஜுனா திருப்பி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஆழ்ந்த தூக்கத்துல அழகா அவரை கூப்பிட்டுன்றதுனால கோபி ஆரம்பிச்சுட்டாங்களாம். கிருஷ்ணா பார்த்தாரா, எல்லாரும் போறாங்க, அர்ஜுனா எழுப்ப முடியல, என்னதான் நடக்கிறது, நான் போய் பாக்கலாம்னா அங்க போய் பார்த்தா எல்லாம் ஆனந்தத்துல இருக்காலாம். அதுக்கு போய் பார்த்தா அந்த ஆழ்ந்த தூக்கத்துல கூட கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அர்ஜுனா சொல்றத பார்த்துட்டு கிருஷ்ணாவே போய் அர்ஜுனா காலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். அத பார்த்த உடனே அர்ஜுனா எழுந்து என்னடா நடக்கிறது அப்படின்னு கேட்ட போது
அப்ப சொன்னாலும் அர்ஜுனா வந்து கிருஷ்ணனா ஆனும்போது எல்லாரும் கிருஷ்ணாவாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நம்மக்குள்ள இருக்கிற அந்த நான்றது அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பரமசிவன் தான் ஒன்றாயிட்டோம்னா அப்போ எல்லாமே அந்த உயர்ஞான சத்திய சக்திகளா மலர்றதுன்னு பகவான் சொல்றாரு. ஒவ்வொரு சக்தியும் இந்த மாதிரி ஒவ்வொரு கதையை நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சு அவர் எப்படி அவர் இந்த சக்திகள்லாம் அவருக்குள்ள எப்படி நடந்தது, அருணகிரி யோகீஸ்வரோட அவர் எப்படி இந்த சக்திகள்லாம் அவர் வந்து அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது அவர் தான் அப்படின்னு உணர்ந்து நம்மளுக்கு லீலையா கதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆத்ம பிரமாணா ஆப்த பிரமாணா நம்மக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி தான் நம்மள செயல்பட வைக்கிறது. நம்ம புரிஞ்சுட்டோம்னா ஒவ்வொன்னும் சுவாமிஜி தான் பண்ண வைக்கிறாருன்னு நம்ம ஆழமா நம்பினோம்னா நம்மக்குள்ள அந்த சக்திகள் மலர ஆரம்பிக்கும். At the very moment the yogi is absorbed into the depth of the object, instantaneously enters into the space of uniting the consciousness. அதோட இந்த மாதிரி எதோட ஒன்றுபட்டா நமக்குள்ள அந்த சக்திகள் மலருமோ அதை நீங்க பண்ணுங்கன்னு பகவான் சொல்றாரு. பகவான் அருமையா நம்மளுக்கு கொடுக்கறது என்னன்னா, அம்மா அப்பாவோட அந்த ஆனந்த கழிப்பு பகவானே அப்படின்னு அம்மா அப்பா வச்சிருந்தாலும் சரி, இல்ல அந்த புருஷனோ பொண்டாட்டியோ அந்த பகவான் நினைச்சாலும் சரி, இல்ல பகவான் எந்த இஷ்ட தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பகவான வச்சுனாலும் சரி, ஆனா உங்களை தாண்டி ஒரு ஒரு சிலையோ ஒரு தெய்வமோ இல்ல ஒரு மனிதனோ யாரோட நம்ம இருக்கும் போதும் அந்த கம்ப்ளீட்டா அந்த சரண்டர் அந்த ஒன்னஸ்ல இருக்கும் போது அப்போ நமக்குள்ள அந்த சக்திகள் மலர ஆரம்பிக்கிறது. அது பகவானோடயே இருந்தா அது லீலையா மாறுறது. இப்போ பகவானே பரமசிவனே நம்ம குருவா வந்திருக்கிறதுனால குருவோட ஒன்றான ஸ்பேஸ்ல இருக்கும் போது நமக்குள்ள அந்த சக்தி ஒவ்வொரு சக்திகளும் பகவான் ஆப்த பிரமாணா ஆத்ம பிரமாணா அண்ட் சாட்சி பிரமாணா சாஸ்திர பிரமாணா பார்த்தோம். இப்போ உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பவரை நம்ம எப்படி பண்றது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு பவருக்கும் சாஸ்திர பிரமாணா ஆப்த பிரமாணா ஆத்ம பிரமாணா. ஆப்த பிரமாணா கான்சியஸ்னஸ் ஓவர் மேட்டர். கிருஷ்ணா வந்து அந்த ஃப்ளூட்டை அவர் வாசிக்கும் போது அத்தனையும் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனையும் அவர் ஃப்ளூட்டுக்கு என்ன பண்ணமோ அது பண்ணும். ஒரு வாட்டி வந்து மரத்துல இருந்து காய் பறிக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிக்கிறதுக்காக போயிருக்காரு. இப்போ உட்கார்ந்து ஃப்ளூட்டை வாசிக்கிறதுனால மரமே கொண்டு வந்து அவர் கையில எல்லா ஃப்ளூட்டும் கொடுத்துட்டு போயிடுது. அது மாதிரி நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதா நமக்குள்ள இருக்கோன்னு கேட்டு நம்ம ஒரு பிளான்ட்டையோ இல்ல ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம வந்து நவர சொன்னோம்னா இல்ல குடுக்க சொன்னோம்னா, பகவான் சொல்றாரு ஒரு மரத்துல போய் மரத்துக்கடியில உட்கார்ந்து அந்த மரத்தை இலையோ இல்ல அங்க இருக்கிற பூயோ உங்க மேல போட சொன்னீங்கன்னா அருமையா அது பண்ண ஆரம்பிக்கும். மரம் நம்மளோட கண்டிப்பாக ரொம்ப நல்லா பேசும். எப்படி ஒரு மாடு இன்னொரு மாடோட எல்லாம் பேசுறதுன்னு இப்ப சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி இந்த மரம் எல்லாம் நம்மளோட நல்லாவே பேசுறது. அதனால நீங்க மரத்தை கேட்கலாம். இல்ல ஒரு மரம் இல்ல செடி இல்ல உங்க வீட்டுல அப்படின்னா நீங்க ஒரு சாமான அந்த சிலிக்கான் மேல வச்சு நீங்க நவர்த்தலாம். நீங்க உங்க வீட்டுல ஏதாவது செடி இல்ல பூ பூக்கிற மரம் இருந்தா அத வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பகவான் எப்படி கிருஷ்ணா ஒவ்வொருத்தரையும் ஒண்ணு கேட்கும் போது தானே கையில வந்து தரும்போது, அதே மாதிரி பகவான் வந்து தினம் அந்த கோட்யார்ட்ல 2 மரம் இருக்கும். அத வந்து போய் நின்னு அத ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த மரம் தானே அந்த பூவை பகவான் கால் பாதத்துல போடும். நாங்களே பார்த்திருக்கோம், தினம் நடக்கும் இது. அதே மாதிரி நீங்க இப்போ அந்த பூவை கேட்டாலும் சரி இல்ல ஒரு ஆப்ஜெக்ட வச்சு அந்த எலக்ட்ரானிக் அந்த டேபோ இல்லாட்டி செல்போனை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு மேல வைங்க. ஏன்னா வைப்ரேஷன்ல நவர போறது. கண்டிப்பா கம்ப்ளீட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஆழ்ந்த சிந்தனையில
பகவான் கொடுக்கிற சக்தி, இந்த சத்தியத்தை உள்வாங்கி அத ஆழ்ந்து எப்படி நம்மக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி நம்மக்குள்ள அது வாழ்க்கையா நம்மளுக்கு மாற போறது, எப்படி எளிமையா இருக்கும், எப்படி அந்த சரியா பாதத்தை பகவான் சொல்றாரு. தினம் கோவிலுக்கு போனா நம்மக்குள்ள அவ்வளோ சக்திகள் வருது. மாலையிலயும் அந்த கோவிலுக்கு போறது அதுதான் ஆதிசேவ வழக்கு. அது அவ்வளோ அழகான வாழ்க்கை முறை அப்படின்றாரு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தா நம்மக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி அந்த இண்டிகேட்டர் ஏறுறது. அது இப்போ சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ ஹெர்ட்ஸ் இருக்கு, அந்த இடத்துல நம்ம போனா நம்ம பாடியில இவ்வளோ சேஞ்சஸ் நடக்கிறது எல்லாம் இப்போ சயின்டிபிக்கா கொடுத்து கோவிலுக்கு போகணுன்றாங்க. ஆனா அந்த ஆழ்ந்த சிந்தனையோட பக்தியோட நம்ம போனோம்னா அதுக்கு மேலேயும் நமக்குள்ள அந்த ஆனந்த கழிப்பு நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, பகவானை நினைச்சாலும் சரி, இப்போ நிமிர்ந்து உட்கார்ந்து உங்க கழுத்து, தலை, முதுகெலும்பு நேர்கோட்டுல உட்கார்ந்து ஆழ்ந்த சிந்தனையோட உங்களுக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் மலர்றதுக்கு நீங்க இப்ப நிமிர்ந்து உட்கார்ந்து கொடுத்த அந்த உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கி சிந்தனை பண்ணி மகா வாக்கியாவை தொடர்ந்து விடாம ஆழமா நீளமா உயிரே மலர்ற மாதிரி பகவான் சொல்றார். திருப்பி திருப்பி நம்ம உச்சரணை பண்ணும் போதுதான் நமக்குள்ள அந்த சக்திகள் மலர ஆரம்பிக்கிறது. இப்ப நிமிர்ந்து உட்காருங்க. ஓம் நித்யானந்த பரமசிவோகம். திருப்பி திருப்பி உச்சரணை பண்ணுங்க. Connect with Paramashiva. Only He exists. Anything else is delusion. Now, sit straight. We'll enter into the process. Nityananda Paramashivam. Nityananda Paramashivam. Nityananda Paramashivam. Nityananda Paramashivam. Nityananda Paramashivam. Nityananda Paramashivam. Paramashivam. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nityananda Paramashivam. Om Nityananda Paramashivam. Nityananda Paramashivam. Nityananda Paramashivam.
नित्यानन्द परमशिवोऽहम् 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Vanni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Nityanand Paramashivoham. 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 Nityanand
Paramaशिवोऽहम् Nityananda Paramaशिवोऽहम् Nityananda Paramaशिवोऽहम् Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Nityananda Paramaशिवोऽहम् 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Nityananda Paramaशिवोऽहम् Nityananda Paramaशिवोऽहम् Nityananda Paramaशिवोऽहम् Nityananda Paramaशिवोऽहम् Nityananda Paramaशिवोऽहम् Nityananda Paramaशिवोऽहम् Nityananda
Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Nityananda Paramashivoham. 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 Nityananda Paramashivoham.
Paramashiva's third eye manifesting all our third eyes. Let the Amrita pool, let the Vanni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Jnanandam Paramashivam. Om Jnanandam Paramashivam. Jnanandam Paramashivam. 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 நல்லது. இப்போ உங்களுக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு நடந்தது. நீங்க போட்டோவாவோ இல்ல நீங்க அந்த சக்தி வெளிப்பாடை ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பொருள் நவர்றத நீங்களே ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அதுல நீங்க ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் பகவான் நமக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியத்தை கொடுத்து அது வாழ்க்கை முறையா வாழ்ந்து அதை நம்ம சக்தி வெளிப்பாடா நமக்குள்ள நடக்கும் போது நம்ம அத மத்த பேரோட ஷேர் பண்ணும் போதுதாங்க நம்ம ஆழமா நம்ம நம்புறோம். அப்பதான் நம்ம வாழ்க்கை முறையா ஆறுது. அதனாலதான் மத்த பேரை கான்ட்ரிபியூட் பண்ணும் போதுதான் நம்மக்குள்ள இருக்கிற அந்த நான் பரமசிவனாவே நம்ம வாழ்க்கையாவே மாறுறது. எவ்வளவு பெரிய சக்தி வாழ்ந்த முனி ரிஷி எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்களே மறந்து அதையும் தாண்டி அவங்க அந்த பரமசிவன் தான் அவங்க அப்படின்னு உணரும் போதுதான் அவங்களுக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு நடக்கிறது. இப்போ ரமண மகர்ஷி எடுத்துட்டீங்கன்னா அவர் அவரோட சைன் கூட அருணாச்சலான்னு தான் போடுவார். அந்த அவர் பேர் என்னன்னு கேட்டாலும் அருணாச்சலான்னு தான் சொல்வார். ரமணன் யாருன்னு கேட்டா அங்க இருக்கிற பாத்திரத்துல ரமண ஆசிரம்னு போட்டிருக்கிற ரமணர் தான் காமிப்பார். அவர் அவரை அருணாச்சலான் தான் அவரோட புரிதல்ல இருக்காரு. அதே மாதிரிதான் பகவான் என்ன சொல்றாருனோ, நீங்க உங்களுக்குள்ள சுவாமிஜி தான் எல்லாத்தையுமே பண்றாரு நடத்துறாருன்னு நீங்க ஆழமா நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்குள்ளயும் அந்த சக்தி வெளிப்பாடு எளிமையா நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்குள்ள அது நடக்கணும்னா நம்ம ஷேர் பண்ணும்போதுதான், மத்த பேருக்கு போய் நம்ம சொல்லும் போது நமக்குள்ள எது ஆழமா இருக்கோ, எது ஆனந்த கழிப்பு கொடுக்கறதோ அதை பத்தி தான் நம்ம நாலு புறா பேசுவோம். அதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கும். அதனால நீங்க இத உங்க வாழ்க்கையா நீங்க ஷேர் பண்ணும்போது மத்த பேர் என்ன சொல்றாங்கலாம் நினைக்காதீங்க.
நீங்க திருப்பி திருப்பி நீங்க ஷேர் பண்ணும்போது ஆஹா இதுல கூட ஒரு சத்தியம் இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்க ஸ்பேஸ் அதுக்கா இருக்கிறதுனால. மத்த பேர் ஸ்பேஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாது, நீங்க இருக்கிற ஸ்பேஸ் தான் மத்த பேரை அஃபெக்ட் பண்ணாம இருந்தா சரி. அதனால நீங்க மத்த பேர் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஆழமா நமக்குள்ள அந்த சுவாமிஜி எப்படி சொல்றாங்க, அந்த மாயையிலேருந்து வெளில வரதும் அந்த லிபரேஷன் அனுகிரகா நமக்குள்ள நடக்கிறதும் நம்ம தான் ஆழமா நம்ம இத நம்பி நம்ம வாழ்க்கையா நம்ம தான் மாத்தணும். அதுக்கு பகவான் அருள் கொடுக்கிறார். அதுக்கும் டெய்லி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ன்னு கொடுக்கிறார். இந்த சரியா பாதத்தை ஏன் கொடுக்கிறாருன்னா இந்த மாதிரி செயல்ல பண்றதுக்கு தான். திருப்பி திருப்பி நம்ம ஷேர் பண்ணும்போது பகவானோட அந்த யுனைட்டிங் நேஷன்ல இல்ல எதுலயாவது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணும்போது, நம்ம வாழ்க்கை மத்த பேருக்கு நம்ம நினைக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த ஆனந்த கழிப்பு வந்தா, அவங்க நம்மளுக்கு நன்றி சொல்லும் போது நமக்குள்ள அவ்வளவு ஆழமா நமக்குள்ள அந்த நம்பிக்கை மலர ஆரம்பிக்கிறது. அதனால நீங்க உங்களுக்குள்ள நடந்த சக்தி வெளிப்பாடும் உங்களுக்குள்ள நடந்த அந்த ஞானமும் அந்த உயர் ஞான சத்தியமும் இந்த Facebook குரூப்ல நீங்க ஷேர் பண்ணலாம். பல பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு தமிழ்ல ஷேர் பண்ணோம்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல நீங்க ஷேர் பண்ணலாம். திருப்பி திருப்பி நம்ம ஷேர் பண்ணும்போது பகவானோட சத்சங்கத்துக்கு மத்த பேரை கூட்டிட்டு வரும்போது நம்மக்குள்ள அப்பதான் ஆழமா மலர ஆரம்பிக்கிறது. எந்த குருமாரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆதிசங்கரர் இந்தியா பூரா நடந்து இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குருமாரும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு இருக்காங்க. அதுதான் நம்மளும் பண்ண சொல்றாங்க. மத்த பேருக்கு பிரயோஜனமோ இல்லையோ நம்மளுக்கு பிரயோஜனம். நம்ம மாயையிலேருந்து வெளில வரோம். நம்மக்குள்ள அந்த அனுகிரகம் நடந்து நம்ம பகவானாவே மாறுறோம். அதுக்குதான் இந்த ஷேரிங்கும் காசிங்கும் என்ரிச்சிங் காசிங். பகவானுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. நம்ம ஷேர் பண்ணா நம்மக்குள்ளதான் அந்த ஆனந்த கழிப்பு மல்டிபிள் டைம்ஸா மலர ஆரம்பிக்கும்னு பகவானுக்கு சொல்றாரு. இந்த செஷனுக்கு நீங்க எல்லாம் இந்த சக்தி வெளிப்பாடு பண்றது ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த சக்தி வெளிப்பாடும் சரி, இந்த உயர்ஞான சத்தியமும் சரி, அந்த பகவானோட கமல பாதத்திலேயே நம்ம சரண்டர் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சரண்டர் பண்ணும்போது நமக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் நம்ம வாழ்க்கையாவே மலர ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு ராத்திரி நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உயர்ஞான சத்தியம் பகவான் எப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் சொன்னாரோ அதை மறக்காம நீங்க டெய்லி பண்ணி உங்களுக்குள்ளயும் அந்த பரமசிவன் தான் ஒவ்வொரு செயலையும் பண்றாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாருன்னு நீங்க ஆழமா நீங்க நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த பரமசிவனா மாறும்போது உங்களுக்குள்ளயும் சக்தி வெளிப்பாடு நல்லா நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பகவானுக்கு நன்றி சொல்லி ஆழ்ந்த அந்த பிரேயர்ஃபுல் ஸ்பேஸோட பகவானை நம்ம கேட்கும் போது நம்மக்குள்ளயும் அது நடக்க ஆரம்பிக்கிறது. அத சொல்லி இப்போ பகவான மூன்றாம் கண்ணுல நினைச்சு இந்த செஷனை பூர்ணமத சொல்லி முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम तत्सत् सर्वं भगवते श्री नित्यानंद परमशिवं पादुकार्पणमस्तु. ओम நித்யானந்தம் எல்லாருக்கும். கண்டிப்பாக இங்கிலீஷ் சத்சங்க்கு எவ்வளவு பேர் என்ரிச் பண்ணி காஸ் பண்ணி கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. நீங்களும் மறக்காம மிஸ் பண்ணாம நீங்களும் தினம் சத்சங்க்கு தீட்சையும் தர்ஷனும் வரணையும் வாங்கிக்கோங்க. நித்யானந்தம். शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम्
Paramahansa Paramashivo